போய் கிடுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன அழகா இருக்கிறது நந்தவனம். கண்ணை கவர முல்லை, கருத்தொட்டு சம்பையை, திசை கட்டி சூரிய கட்டி. இந்த நந்தவனத்தை பார்க்கும்போது இங்கிருந்து விட்டு போகும் மனுஷவல்லி. சந்தோஷமா இருக்கா தங்கச்சியா நந்தவனத்துல அதிகமா ஆடுனா தங்கச்சி இப்ப பசிக்குது. தங்கச்சி பசிக்குதா பீ துண்டியா பிரியாணி சாப்பிடுறியா? பிரியாணி பிரியாணி அரை மணி செத்து கூட வந்து வயிற்று காமிக்கிறேன். சாப்பாடு திருப்தியான சாப்பாடு, திருப்தியான சாப்பாடுங்க. 61 உணவு கேள்விப்பட்டேன். ஆனா நீ தான் சாப்பிட்டேன். சாப்பாடு குறையா சொல்ல முடியாது. ஏன்னா உனக்கு ரசத்தா தண்ணியா வச்சுக்கிறாங்க. எலியில அடிக்கல மாணவரியோ ஓடு என் முன்னாடி கட்டி கட்டியா வைக்கிறான். சுத்தி எடுத்து நரி கிடக்குன்னா பாரு. பிள்ளைங்க ஓட்டியாது. ஆமாண்டா அதுவே பரவாயில்லங்க. அப்பளத்துல ஒரே உப்பு அறிவாளி. ஏண்டா பாவி அப்பளம் உப்பா இருக்கிறது எப்படி இருக்கும்? ஆமா சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு இருந்தாலும் வடை செஞ்சாங்க பாரு. வடை சுட்டவங்க சாமாட்டுக்கார ஆளு. இந்த வடி எண்ணெயிலே சுட்டுக்கிறாங்க. தண்ணியில சுடுவாங்க. அவங்க குடும்பம் நம்ம நான் அதிகமா சாப்பிட்டேன்னா தங்கச்சி தூக்கமா வருது. போய் படுத்துறாங்க போய் படுத்தா தங்கச்சி உடனே போகண்டா. 20 சர்வ ஜாக்கிரதையோட காவல் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. காவல சர்வ ஜாக்கிரதையா காவல் இருக்கணும். தூக்கிட போறேன் வாராவுசா அதிகமா சாப்பிட தூக்கம் வருதா? ஒரு மணி நேரம் நீ பாடு நான் காவல் இருக்கிறேன். சரி அப்புறம் 1 மணி நேரம் நான் பாடுங்க நீ காவல் இருக்கிறேன். ஓகே சூப்பர். நாடா நாடா இல்ல கேபிள் நாடா
ஏய் யாரா இப்பதானே பார்த்தா ஏய் உன் பிரிவு முடிஞ்சு போச்சு இப்போ ஏன் பிரிவு புரியுதா படுகிற காவலுக்கு நீ படுவறியா ஆமா சரி படு பாராவு சார் தம்பி ஏத்துடா ஏத்து 3 மணி நேரம் ஆயி போச்சு ஏங்கறா நாட்ல பராம பத்தின் பிறகு வேலை ஒட்ட கூட வாழ முடியாது நமக்குள்ள என்ன சண்டை நம்மள மீறி யாருக்குள்ள போறாங்க வீட்டுக்கு தூவா ஆமாடா ஏய் அங்க போய் கிடுடா சொல்றியா யாரு கொடுத்து நாங்க யாரு பிரிண்ட் அடிக்க மேல் வராச்சே கையை தலைமா புடிச்சாங்க இந்த திருடனுக்கு சரியான தண்டனை கொடுங்க ஆலமரத்துல உருப்பு கட்டிக்கிறாங்க அவுத்து வந்துக்கிறேன் இவன் தான் கட்டுகளை முகத்தறியும் அகற்று பாட்டு மாட்டாங்க யாரு மச்சான் மச்சான் ஆன்சர் முட்றான்டா ஒரு 2 வாங்கடா ஏய் போலீஸ் ரைட்டா டேய் நாளைக்கு வாங்கிட்டாங்க ஒண்ணு வாங்க மாட்டேடி டேய் ஒரே ஒரு குண்டு போடா என்ன செஞ்சு மகாராஜா இவன் திரக மரியாதறான் ஏய் அவன் விழுந்தா அப்பற மாறி நீ எந்த நாடு கலிங்க நாடு சரியார் பலிங்க பெருமாள் கோயில் செவுராட்டம் கலிங்க நாடு பலிங்க கலிங்க நாட்டு பலிகளை எங்கள் நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த இடத்தில் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது கட்டு காவல்களை இவர்கள் கட்டு காவலை மீறி அவள் கழுத்திலே ஜொலித்திருந்த முத்தாரத்தை களவாட வேண்டிய அவசியம் மன்னா என்னுடைய நாடா வறட்சி நாடாக காட்சியளிக்கின்றது என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் பசியும் பட்டினியாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் எந்த நாடு செழிப்பாக இருக்கிறதோ அந்த நாட்டிலே சென்று கொள்ளையடித்து வந்து என்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவது வழக்கம். ஆனால் அவருடைய நாட்டுக்கு வந்து கொள்ளையடிக்க எதுவும் கிடைக்கவில்லை. வந்தது தவறுதான். ஐபிஎல் 2020 மேட்சா நடந்துக்கிட்டியா? பெரிய சட்டி கட்டிருக்காரு 100 ரன் அடிச்சாரு வராராம். படம் போயிச்ச கூட இப்பேற்பட்ட கல்வனைக்கு ஆமா தண்டனை ஓடி கேட்கிற வேண்டாம். அப்பா அவர் என்ன தவறு செய்தார்? எதுக்காக அவருக்கு மரண தண்டனை சொல்லுங்களேன். வாய்க்கிலே எருக்கு மரம் ஊத்தி சாவடிக்கலான்னு நீதிமன்றத்துக்கெல்லாம் பெண்கள் வரக்கூடாது தெரிஞ்சு ஏமாண்டா இந்நாட்டு இளவரசர் அவர்களை நாட்டு மக்களின் ஒரு விழாக்கு நீதி கேட்க வந்திருக்கிறார். என்ன இந்த ட்ரெயினருக்காக நீதி கேட்க போறா? தவறு செய்தார். அரண்மனையில பூந்து முத்தாரத்தை களவாட துணிஞ்சு இருக்கிறான். யாத்திரனாரு அவர் நாடு வறுமை இல்லாத கொடுமை. அதனால முத்தாரத்தை வாய்க்கிலே சிறப்பு வாங்கி கொடுத்துட்டானே. ஏன்னா லூஸ் மாதிரி பேசிக்காருங்க. நாட்டுல வறுமை எல்லா ட்ரெயினர் ஆட மாட்டாங்க. எல்லாரும் சொல்ல மாட்டாங்களா? இந்த நேரத்துல ஒரு விடுகதை போட போறேன். விடுகதைக்கு யாரு சரியான பதில் சொல்றாங்களோ பணம் 10,000 பரிசாக. விடுகதைக்கு பதில் சொன்னா பணம் 10,000. என்ன விடுகதை? நம்ம நாட்டுல மாந்தோப்பு ஆமா
மாங்கனிகள் ஏறாம இருக்குது. இருக்குது. பலத்த காவல் இந்த கனிகள் கலவு போகிறது. அந்த கனிகள் கலவு போகாம இருக்குன்னா யார காவல் வைத்த கனிகள் கலவு போகும்? யாரை காவலுக்கு வைத்தால் கனிகள் கலவு போகாது. யாரை வைக்கலாம்? எனக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்துடுச்சு, எனக்கு வந்துடுச்சு. போய் தொலைவா போய் வா, நாடகம் பாத்துக்கிறாங்க. நாக்கு அதிகமா வரும். வந்துடுச்சு இல்லையா? அது கிடையாதுடா. இது விடுதலை பதில் நான் சொல்றேன். நீ சொல்றியா? பணம் 10,000 நானே வாங்குறேன். முதல்ல சொல்லு, பணம் வாங்குறியா உத வாங்குறியா, அப்புறம் பார்க்கலாம். இப்ப நம்ம நாட்டிலே மாமரங்கள் இருக்கிறது. ஆமா. அத பூ பூத்து காய் காய்த்து நிறைய கனிகள் இருக்கிறது. கனிகள் இருக்கிறது. பலத்த காவலுக்கு இருந்து கனிகள் திருடு போகிறது. அப்படி திருடு போகாம இருக்க ஒரு பெரிய மதம் கொண்ட யானை இல்ல, பெருமொங்கல் பானை. யானையும் பானையும் உதாரணம். ஒரு யானையை கொண்டு வந்து வாய்ப்பு நினைக்க வைத்து விட்டால் திருட வருவான். யானை பாப்பா பயந்து ஓடி விடுவான். கனிகள் கனவு போகாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அறிவாளி மொத்தம் இங்க தடையாக இருக்கு. அதை கொண்டு யானை எட்டாவது பயந்து வருவானா? கொஞ்சம் புத்திசாலியா இருக்கு. ஒரு தீப்பட்டி கேட்டா யானை காமிக்கிறான். யானை பயந்து வருவான். திரும்ப மாட்டானா? கனிகள் கலவு போறதுன்னா சும்மான வழி யாங்கிட்டு அவனு போய் கேட்கறீங்க. நான் சொல்றேன், கனிகள் கலவு போறதுக்குன்னா ஒரே வழிதான். நம்ம நாட்டுல மாந்தோப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கா தானே? பூத்து காய் காய்ச்சி பழம் வைத்து திருடி போறான். 10 ஜேசி பேர்த்தா மொத்த மாமரத்தி பேச்சு முதலுக்கு மாத்திரம் போறா. ஏங்க நம்ம முதல்ல வச்சுதான் மரமே வைக்கல, ஏமாத்து போது மரமே இல்லை எங்கிட்டு புடுங்க போறாங்க. என்ன பேசுறீங்க? இருவர் சொன்ன பதிலே தவறான பதில்பா. இதுக்கு பதிலை நானே சொல்றேன். நம்ம நாட்டுல மாந்தோப்பு இருக்குது, மாங்கனிகள் ஏறாம இருக்குது. பலத்த காவல் கனிகள் கலவு போகுது. அந்த கனிகள் கலவு போகாம இருக்குன்னா யார் தெரியுமா காவல் வைக்கணும்? அந்த கனிகள் யார் ஒருவன் கலவாரனோ அதே தெரிந்த காவல் வைத்தா கனிகள் கலவு போகாது. இது ஏன் சொல்றேன்னா அவர் இல்லாத கொடுமையில திருட வந்தாரு. பலத்த காவல் இருந்த காவல் மீறி முத்தாட்ட திருட வந்தானா ஆமா ஆமா வீரன் தான். மிஸ் பண்ணக்கூடாது. நாட்டுல எவ்வளவு வேலை இருக்குது. ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவங்க ஒரு வேலை போட்டு கொடுத்து மாத்த சம்பளம் கொடுத்தா அவன் ஏன் திருட போறான்? அவன் திருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு வாங்கி சொல்லிட்டு. ஆமா, என்ன பண்ணி கொடுக்கலாம்? கோட்டை சுத்தி விடுவான். குதிரை திரும்பி மறித்துவான். தலைவரியாரே பதில் இடித்து விட்டதானோ ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. கடமை ஆற்றுவது கட்டமை போல சுறுசுறுப்பாக உருவாக வார்த்தையை மதிச்சு அந்த நல்லவருக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிப்பா. அப்ப மீண்டும் நந்தவனம் போறோம். போய் வந்த மீண்டும் நந்தவனம் போயிட்டு நாளைக்கு சொல்ல முடியும். அப்பா நான் இருக்கிற நந்தவனம் நந்தவனம் என்னவா சூப்பர் அப்பா நீதான். இந்த மாதிரி அப்பாலாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பொண்ணுங்களா சுதந்திரமா இருக்கலாம். என்ன பத்தி ஏது பத்தின்னு பாக்குறியா? சரி பல்லுக்கிறவங்க பட்டாணி சாப்பிடுறான். புரியாது புரிய வைக்க கூடாது. அப்படியே விடு. ஆமா போய் வந்து கல்யாணத்துக்கு தமிழ் சொல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். இப்போ கடமை கண்ணியத்தோடு காப்பாற்ற வேண்டும். அப்படி மீறி ஏதாவது நடந்தால் தலையில் பரம்பரையா லூசுடா. கன்ஃபார்மா லூஸ் தான்டா. நான் நிரூபிக்குமா? எங்க ஊர்ல அண்ணன் ரெண்டு பேர் இருக்காங்க. அண்ணன் ரெண்டு பேர். பெரிய பேர் நீலூசு. சரி. சின்ன பேர் நாலூசு. சரி. பெரிய நீலூசு கடைக்கு போயிட்டான். கூட்ட கட்டி யாரு? நாலூசு. அச்சி கீடா. சொல்ல வச்ச அச்சி கீனி. மன்னனா மன்னன் மன்னரா முட்டாள் மன்னர். திருடனுங்கலாம் பண்ணி கொடுறாரு மன்னரா. ஒரு திருட வந்தவன் அகப்பட்டு கொண்டு எனக்கு தண்டனை கொடுத்தார். இந்நாட்டு இளவரசி என்னது எந்த வித குறையும் கிடையாது. பண்ணாங்களே ரேஷன் கார்டு எடுத்து போனியா?
ஜாமீனுக்கா? அவன் நாயா எடுத்து பாரு. இல்ல ரிலீஸ் பண்ணாங்க. யார் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்க தான் எடுத்தாரணும். ஓ புது படம் ரிலீஸா? நான் எடுத்தாருன்னு கிடையாது. ரைட் சூப்பர் மச்சான். டேய், புறா. திருட வந்தனே. போக எனக்கு வழி தெரியாது. அப்படி இருந்து ஏமாட்டேன். எதற்காக? என்ன காரணம்? முத்தாரத்தோடு போயிருப்பா போயிருந்தா. வெறும் 5 சவரம் 6 சவரத்தோட போயிருப்பேன். முத்தாரத்தோடு போனால் எனக்கு என்ன பெருமை? பணம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆகையால் தான் இவ்விடத்தில மாட்டினான். மாட்ட உடனே எனக்கு பதிவு கொடுத்து விட்டார்கள். ஆமா. சிறிய பதிவா இருந்தாலும் இந்த பதிவு வைத்து போக போக நாட்டை கைப்பற்ற வேண்டும். அதற்காக தான் இது மாட்டினேன். பள்ளத்தை எடுத்தால்தான் வேட்டை காணலாம். ஒரு குடும்பத்தை எடுத்தால் இன்னொரு குடும்பம் வாழலாம். என்னுடைய குடும்பம் வாழ வேண்டும் அது என்றால் முன்னாடி தாலி எடுத்தா தான் நம்ம பொண்ணு தாலி குளுகுளு இருக்கும். கவர்மெண்ட் தாலி அதால எனக்கு பரவாயில்லை. அவ்வளவுதான். என்னுடைய யார் குடும்பம் பொண்ணு வாழ தாலி இறக்கணும், யார் பொண்ணு தாலி இறக்கணும்? இப்ப சொல்லு. உன் முன்னாடி தாலி இறக்கணுமா? நல்ல கட்சியில அடிக்கிறாங்க. நல்ல கட்சியில அடிக்கிறாங்க. ஏய், நீங்க நிறுவனம் எனக்கு உறுதுணையா இருக்க வேண்டும். அப்படி உறுதுணையாக இருந்தால் நான் இருக்கும் இடத்தை உங்களுக்கு தருவேன். என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா. காலை விடு. சொல்லு. ஓகே. ஏதான்? என்ன சொன்னேப்பா? ஏய், கணச்சிட்டாங்க. அதான் என்ன சொன்னேன்? சொன்னது காது கேட்கல. யார் யார் ஒரு வாரமா காதுல சீ ஒழுகுது. அதான் ஒரே நாத்து அடிக்குதா? எல்லாம் சொன்ன பார்த்தா நான் தடிக்குதா? இந்த காதுக்கு காது கேட்காத காது ஏன்டா வச்சுக்கிற? எனக்கு நான் யூஸ் ஆகும். இதில் சொல்லு. சரியா? ஏய், போக போக நான் என்ன செய்ய போகிறேன் என்று அனைவரும் பொறுமையா பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். திட்டத்தை தீர்க்க வேண்டும், நாட்டை பிடிக்க நாட்டு வேண்டும். பிடிக்க வேண்டும். நண்பன பொருள் ஜான கட்டிட்டு வந்தேன். என் ஜாடி பிடிச்சிட்டு வருவேன். நீங்க ஒரு தெய்வங்க. நீங்களா இல்லை என்றால் நீதிமன்றத்தில் என்னுடைய உயிரே போயிருக்கும். என்னுடைய உயிரை காத்த உத்தம யார் என்றால் உங்கள் தாங்க சொல்ல வேண்டும். பெரிய வார்த்தை சொல்லுங்க. ஆமாங்க. உங்களுக்கு எந்த காப்பாத்துங்க. உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு காரணம். காரணமா? ஆமாங்க. என் நாட்டில் எப்பொழுது உங்களை நான் பார்த்தனும் அப்பொழுது என்னங்க அப்பொழுது சொல்றதுக்கு வெக்கமா ஓடிச்சு போறீங்க. சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது. வெக்க மாட்டாங்க. வேலைக்கு ஆகுமா? கொஞ்சமாவா? வெக்க மாட்ட கூடாது. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வரேன்னா ஆக்சுவலி எல்லாம் சைக்கிளுக்கு தாங்க போடுவாங்க. இல்ல. பட் என்ன சொல்ல வரேன்? நான் ஓபனிங் தான் எப்பமே பட்டனே போட மாட்டேன். அந்த பட்டன் இல்லங்க. வேற என்னங்க? ஐ திங்க் என்ன சொல்ல வரேன்னா நான் யாரனா வாங்கி வச்சா திருட்டு போடுவேன். வாங்கதே கிடையாதுங்க. வாங்க. என்னங்க என்ன கஷ்டப்படுத்துறீங்க? என்ன நாட்டுல எப்பொழுது உன்னை பார்த்தனோ அப்பொழுது என்னையும் அறியாம உங்களை நான் காதலிக்கிறேன். ஐ லவ் யூ. ஐயோ காதல் கத்திரிக்காரா எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வேலை ஒரே வேலை திண்டு வேலைதான். எங்க இருந்தாலும் சீடியாடு வேணும் கட்டி காதல் கத்திரிக்காரா எனக்கு தெரியாது. மனசில் சேர்த்து திருட்டு ஒரு நாட்டு இளவரசிங்க வேலைங்க. என்னங்க வெறுப்பு? என்னங்க நெஞ்சில நெருப்பு. ஐயோ இல்லாத பௌர்ணமி ஒரு கருப்பு. அதுக்கு ஒரு சிரிப்பு தான் நெய் விட்டு வருது. பொய்யால மேலிடா செங்கல் குடை மேல் பக்கம் கசக்கும். அது வாங்க இருக்கும். எப்படி மலரில் மெல்ல நடந்து வந்து ஒரு துளி அன்று மீது தாவிப்பட்டது. ரொம்ப புரியாது. அவன் தண்ணீர் இல்லை. உனக்காக நான் சிந்திய கண்ணீர். வாங்க. ஐயோ ஆனந்த பண்பாடு காதல் காதல் காதல்
வாங்க. செத்தா கூட பரவாயில்லையா? வேணாங்க, எனக்கு சாவலாம் முடியாது. முடியுமா? முடியாதா? முடியாதுங்க. முடியாது முடியாது முடியாது. ஐயோ! கத்தி குத்தி ரத்தம் வந்தா செத்து விடுங்க. இன்னும் குத்தல. நான் தான் குடிச்சிட்டு போறேன். நீயா? ஆமா. ஏங்க? நீ எனக்கு காதலிக்கலன்னு நினைச்சு நான் ஒரு அடியை சாகிறத விட ஒரு அடி செத்துடுறேன். அப்படியா? ஆமாங்க, உன்னை நினைச்ச மனுஷன் வேற எந்த ஆம்பளையும் நினைக்க மாட்டானே. சாப்பிடுறேன். இதுவரை செத்தவங்கள பார்த்திருக்கிறேன். ஐயா, கண்ணுக்கு நேரம் கத்தியால குத்திக்கிட்டு சாகுறீங்களா பார்க்கவே இல்லைங்க. எப்படி குத்திக்கிட்டு சாகுறதால குத்திக்கோ. என்னங்க செத்துருவங்க? சாவுங்க. அப்படியே என்ன எடுத்து எரிப்பாங்க. எரிக்கிட்டோம். உன் உடம்புல எரியும். எரிக்கிட்டோம். உன் மனசு எரியாது. யா. என் ஆத்மா எப்படி எரியும்? ஐயோ, அப்படியே பேயா வருவேன். வருவேன். ஆவியா இருந்து நடப்பேன். பேயா வந்து உனக்கு பிடிச்சி ஆட்டு. என்ன ஆட்டிடுவா பேயா. நான் விடுவேனா? பம்பு உனக்கு வச்சு வெண்ணிச்சு உன் நடு மண்டையில முடி வச்சு ஒரு ஆணியில சுத்தி கொண்டு போய் வேப்ப மரத்துல அடிக்கலாமா? ஆஹா, புளி மரத்துல அடிச்சு கொண்டு போய். அப்ப எனக்கு காதலிக்க முடியாது. முடியாது. ஐயோ, ஒரு நாட்டு இளவரசி செத்துட்டாங்களே. நான் ஒரு நாள் ஆசை வச்சேன். திருட வந்தவன் எப்படி ஒரு நாட்டு இளவரசி காதலிக்கணும்னு சொல்ல முடியுமா? எனக்கு தண்டனை கிடைக்கும்னு பயந்தேன். இப்பேற்பட்ட பொண்ணு செத்துருவான். நான் ஏங்க சாகுறேன்? உன் மனசுக்குள்ள நான் இருக்கிறனா இல்லைன்னு சாகுற மாதிரி சும்மா நடிச்சேன். கோல் நாச்சு கலக முடியா? இல்லைங்க, இது உனக்காக தான். ஏங்க, நான் கூட பயந்துட்டேங்க. நீ செத்துட்டீங்களா? என்ன ஒண்ணு சாகவே மாட்டேன். சரிங்க, உன்னை நான் காதலிக்கணும்னா ஒரு நிபந்தனையா? ஆமா. ஏன்னா நீ ஒரு நாட்டு இளவரசி, நீ நாட்டு நான் தளபதி. ஆகையால் எப்பவுமே எந்த இன்பத்தில துன்பத்தில எது வந்தாலும் கைவிட மாட்டேன் என்று எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தால் நன்றி. சத்தியமா இந்த நதியை உனக்கு எப்போது கைவிட மாட்டாங்க. வாழ்ந்தா உன்னோடு, இல்லைன்னா இந்த ஊர் மண்ணோடு போயிடும். மஞ்சளையோடு ஒரே மதிகர் வாடி ஓடி போனா நீ
என்ன பண்ணுது வெளிப்படுத்த முடியாது. நான் இப்பதானே வந்திருக்கேன். சரி, வாட்டுங்க. இன்று போக நாளைக்கு உனக்கு உனதாக நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். உன்னை பார்க்க முடியாது. நான் வருவேன். ஐயோ டக்குன்னு தோட்ட மாறி போட்டுப்பா. துணி கொஞ்சம் கனமா கட்டினு வரதால யதார்த்தமா வந்துருது மேடிக்கு. கம்பெனி சீக்கிரத்துல வெளியே சொல்லாங்க. தெரியும் தெரியாது போடு. பெரிய சொல்லிட்டு போப்பா. மிஸ்டர் ட்ரம்ப் யார் தெரியுமா? அது தெரிஞ்ச நீ ஏன் போட்டாரு? இப்ப கட்டினா இப்ப கட்டா நீ நல்ல தான் சரி உனக்கு ஆடி மாச்சு நான் குத்து விட்டுக்கிறேன். நிர்வாகி என் பேர் எடுத்துணுமா? என் பேர் போட்டாகணும். உங்க பேர் என்ன? பல்லமுள்ளவாடு தங்கராய். சரிப்பா. என்ன மாதிரி பேர் நாசப்பட்டா நீதான் வில்லன். செலவா மாறிடுவேன். கம்பெனி தாடு நீதான் வில்லன். கண்ட செலவா மாறிடுவேன். அந்த மாதிரி பேசக்கூடாது. சரி போங்க. சரியா? போப்பா. சொன்னா சொல்லி நினைக்கணும். சொல்ல காப்பாற்றணும். சொன்ன டைம் வந்துருக்கணும். எல்லாம் ஓடி போட்டா. போடா போடா. என்ன வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி வாசனை பேசி இப்படி பிடிச்சிக்கிட்டு அது ஸ்டைல். எது ஸ்டைல்? அதேதான். நான் எது கம்பெனி நீ நிர்வாகி. ஆமா. உன் பேர் தான் போடணும். போட்டா ஆகணும். நீ நிர்வாகியா? நான் தான் நிர்வாகிடா. நான் கூட பேசுறேன். வரேன். நான் 8 லட்சம் வாங்கிக்கிறேன். 7 லட்சம் வாங்கிக்கிறேன். 7 லட்சம் ரூபா வாங்கி ஒரு திருக்குறள் சொல்லு. சரி சொன்னா நான் ஒரு 50,000 கொடுப்பீங்களா? 50,000 இல்ல 3 லட்சம் வாங்கிக்கோ. கொடுக்கத்தான் கொடுக்குறீங்க. ஆனா கணக்கில் எழுதக்கூடாது. சரியா? சரிங்க. கொடுத்துறியா? சொல்லுப்பா. அதுல முதல்ல ஏற்கலாம் மாதே மகன் முகத்தே உலகு. அதுல முதலியா என்னல முதல்ல? அதுல முதல்ல மாதே மகன். போடு 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 தலை வெளித்தலாம் தலை போடு. 7 லட்சம் வாங்கி நீ ஒரு திருக்குறள் தெரியல. ஒன்றை பாட்டு பாட்டு போட்டா கப்பல ஊதி அமர மாட்டீங்க. போடு 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 போடு. அப்படியே ஓடி விடு. என்னப்பா தெரியாது ஓட்டான் ஒரு வாட்டு காட்ட அதிகரிச்சு மாறாவியா? வரடா போயாவர கை வைக்காதங்க. ஓடிறான். என்ன போற வரலாம் கூப்பிட்டு வச்சுக்கிறீங்க. அவன்கிட்ட உதவாங்களாமா? அவன் அடிச்சுட்டானு பீத்துக்காட்ட. அவன் அடிக்கிற அன்னைக்கு நான் வாய் தட்டு பேசுறேன். நான் அடிக்கிற அன்னைக்கு அவன் வாயே திறக்க மாட்டான். அப்ப எப்போ அவன் செத்துட்டு போறோம். ஆமா போயிடுச்சுன்னா வரடி. என்னடா குழந்தை? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.